ஒரு படம் பார்ட் 1 900 crores பாக்ஸ் ஆஃபீஸில், அதோட சீக்வல் 1000 கோடி முதல் வாரத்திலேயே. இது சாதாரண அச்சீவ்மெண்ட்டே இல்லை. நான் துரந்தர் படத்தை பற்றி தான் பேசுகிறேன். துரந்தர் ஃப்ரான்ச்சைஸ் இந்தியன் சினிமா ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு பெரிய லேண்ட்மார்க் அப்படின்னு சொல்லணும். ஆனால் இந்த படம் வெறும் மசாலா என்டர்டெய்னரா இல்லை இதில் காட்டின சம்பவங்கள் நம்ம நாட்டில் ரியலாக நடந்ததா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. IC 814 ஹைஜாக்கிங், பார்லிமெண்ட் அட்டாக், 26/11 மும்பை அட்டாக்ஸ், கராச்சியில் லியாரி கேங் வார்ஸ், 2016 டிமானிட்டைசேஷன், யூபியில் ஆத்திக் அஹ்மத் கொலை, பாகிஸ்தானில் நடந்த டார்கெட்டட் கில்லிங்ஸ், இதில் எதெல்லாம் நிஜமாக நடந்தது, இதில் நம்ம நாட்டோட செக்யூரிட்டி ஸ்டாண்ட் எப்படி டைம் வைஸ் மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட், IC 814 ஹைஜாக்கிங். 1999 December 24 கிறிஸ்மஸ்க்கு ஒரு நாள் முன்னாடி இந்தியன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் 814 காட்மண்டுலேருந்து டெல்லிக்கு போயிட்டு இருக்கு. ஏர்பஸ் A300 உள்ள சுமார் 190 பேசஞ்சர்ஸும் க்ரூவும் இருந்தாங்க. ஒரு நார்மல் ஃப்ளைட்டு. திடீர்னு மிட் ஏரில் 5 பேர் துப்பாக்கிகளோட அந்த ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணுறாங்க. அவங்க ஹர்கத்துல் முஜாஹிதீன் அப்படிங்கிற பாகிஸ்தான் பேஸ்டு தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவங்க. இந்த ஆப்ரேஷனை 2 மாதத்துக்கு மேலே பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. நேபாளிலேருந்து ஃபேக் ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி ஏர்போர்ட்குள்ளே வந்திருந்தாங்க. இதில் தாவூத் இப்ராஹிமோட கம்பெனி கனெக்ஷன்ஸும் இருந்ததுன்னு அப்புறம் அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸில் தெரிஞ்சது. ஸோ இது இந்தியாவுக்கு எதிராக ஆர்கனைஸ்டு கிரைம் கேங்ஸும் டெரரிஸ்ட் குரூப்பும் சேர்ந்து நடத்தின ஆப்ரேஷன். ஹைஜாக்கர்ஸ் ஃப்ளைட்டை பைலட் கேப்டன் தேவி ஷரண் கிட்ட லாகூர் கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பாகிஸ்தான் அங்கே ஃப்ளைட் லேண்ட் ஆகிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கல. பிளேன் ஃபர்ஸ்ட் ரீஃபியூவலிங்காக இந்தியாவுக்குள்ளே சுற்றி வந்து கடைசியில் அம்ரித்சரில் இறங்குது. அப்போ டைம் ஈவினிங் 7 மணி. அப்போது ஒரு கிரிட்டிக்கல் விண்டோ கிடச்சிருந்தது இந்தியன் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்க்கு. பிளேன் கிரவுண்டில் இருக்கு, இம்மபிளைஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் அது நடக்கலை. ரீஃபியூலிங்கும் லேட் ஆனதுனால ஹைஜாக்கர்ஸ் கடுப்பாகி ரூபின் காத்தியால் அப்படிங்கிற பேசஞ்சரை கத்தியால் குத்தி கொண்டுட்டாங்க. 7:49 PM பிளேன் ரீஃபியூல் ஆகாமலேயே அங்கேருந்து கிளம்பிடுச்சு. லாகூர், துபாய்னு போய் ஃபைனலாக ஆப்கானிஸ்தான் காந்தஹாரில் லேண்ட் ஆச்சு. அப்போ அங்கே தாலிபானோட கண்ட்ரோல். அடுத்த 7 நாளைக்கு, அதாவது டிசம்பர் 31 வரைக்கும் அந்த ஹைஜாக்கிங் கிரைசிஸ் அப்படியே நீடிச்சுது. இந்தியாவுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இல்லாமல் போச்சு. பல நாள் ஆயிடுச்சு. ஹாஸ்டேஜஸையும் காப்பாற்றணும். ஸோ நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜஸ்வந்த் சிங் பர்சனலாக காந்தஹாருக்கு போனார். ஃப்ளைட் பேசஞ்சர்ஸை காப்பாற்ற இந்தியா 3 ஹை வேல்யூ மிலிட்டன்ஸை ரிலீஸ் பண்ணாங்க. முஷ்தாக் அஹமத் ஜர்கார், அஹமத் ஒமார் சயீத் ஷேக் அண்ட் மசூத் அசார். இந்த மசூத் அசாரை பற்றி ஒரு நிமிஷம் பார்க்கணும். இவர் ஹர்கத்துல் அன்சாரோட ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்தப்போ அரெஸ்ட் ஆனவர். IC 814 பிளேன் ஹைஜாங்குக்கு அப்புறம் ரிலீஸ் ஆன உடனே இவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஜெய்ஷே முகமதுன்னு ஒரு புது டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்ணார். அடுத்த 20 வருஷத்தில் நம்ம நாட்டில் பல கொடூரமான அட்டாக்ஸ் செஞ்சது இந்த ஆர்கனைசேஷன் தான். பட்டான்கோட் அட்டாக், 2016 யூரி அட்டாக், 2019 புல்வாமா அட்டாக் எல்லாமே இந்த குரூப் தான் செஞ்சாங்க. IC 814 ஹைஜாக்கிங்கில் நாம் ரிலீஸ் பண்ண ஒரே ஒரு ஆள் பல 100 பேரோட உயிரை பறிச்சிருக்கான். மசூத் அசாரை விட்டது ரொம்ப காஸ்ட்லி எக்ஸ்சேஞ்ச் நமக்கு. துரந்தர் படத்தில் இந்த ஃப்ளைட் ஹைஜாக்கிங் சீன் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த சம்பவம் தான் ஆப்ரேஷன் துரந்தர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ட்ரிகர். படத்தில் இன்னொரு ரியல் டீட்டெயிலையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. IC 814 ஹைஜாக்கர்ஸில் ஒருத்தன் ஜஹூர் மிஸ்த்ரி. இவன் அந்த ஹைஜாக்கிங்க்கு அப்புறம் கராச்சியில் ஜஹீர் அகுந்த் அப்படின்னு பேரை மாற்றிக்கிட்டு கிரெசன்ட் ஃபர்னிச்சர்னு ஒரு கடையை வச்சுக்கிட்டு சொகுசாக வாழ்ந்துட்டு இருந்தான். 2022 மார்ச்சில் 2 மர்ம நபர்கள் அவனை சுட்டு கொன்னாங்க. யார் பண்ணாங்க அப்படின்றதே அஃபிஷியலாக யாருக்கும் தெரியாது. துரந்தர் படத்துலையும் இவனை கொல்ற சீன் வரும். இப்போ செகண்ட் இன்சிடென்ட், இந்தியன் பார்லிமெண்ட் அட்டாக். IC 814 ஹைஜாக்கிங்கில் ரிலீஸ் ஆன மிலிட்டன்ஸ் வேற என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு தெரியுமா? மசூத் அசாரோட JEM அடுத்த 2 வருஷத்தில் 2001 December 13 இந்தியாவோட பார்லிமெண்ட் ஹவுஸையே அட்டாக் பண்ணாங்க. பார்லிமெண்ட் ஹவுஸ் நம்ம டெமோக்ரஸியோட உயிர் நாடி. நம்ம MPs, மினிஸ்டர்ஸ் எல்லாருமே உள்ளே இருக்கும்போது அந்த இடத்துலையே டெரரிஸ்ட் நுழைஞ்சி அவங்கள தாக்கினாங்க. 5 அட்டாக்கர்ஸ் AK-47 அசால்ட் ரைஃபிள்ஸ், பிஸ்டல்ஸ், கிரனேட் லான்ச்சர்ஸ், ஹேண்ட் கிரனேட்ஸ், எக்ஸ்ப்ளோசிவ் பெல்ட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. பட்ட பகலில் 11:40 மணிக்கு ஒரு வெள்ளை கலர் அம்பாசிடர் காரில் வந்தாங்க. ஃபோர்ஜ்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேட், டெல்லி ரெஜிஸ்ட்ரேஷன். அம்பாசிடர் கார் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் யூஸ் பண்ணுற மாடல். அந்த போர்வேலியை இனிஷியல் செக்யூரிட்டி லைனை கிராஸ் பண்ணிட்டாங்க. கேட் 11 பக்கத்தில் வைஸ் பிரசிடென்ட்டோட மோட்டார் கேட் நிறுத்தி வச்சுருந்தாங்க. செக்யூரிட்டி ஸ்டாஃப்க்கு சந்தேகம் வந்து தடுத்தப்போ டெரரிஸ்ட் கார் ரிவர்ஸில் போய் அந்த VPயோட மோட்டார் கேட்டில் மோதிச்சு. உடனே டெரரிஸ்ட் கார்லேருந்து இறங்கி கண்ணா பின்னான்னு சுட ஆரம்பித்தாங்க. CRPF கான்ஸ்டபிள் கமலேஷ் குமாரி இவங்க தான் ஃபர்ஸ்ட்டாக டெரரிஸ்ட்டை ஸ்பாட் பண்ணி அலாமை ரைஸ் பண்ணாங்க. அவங்க அட்டாக்கோட ஆரம்பத்திலே குண்டடிப்பட்டு இறந்துட்டாங்க. ஆனால் அவங்க ரைஸ் பண்ண அலாம்னால தான் உள்ளே இருந்த MPஸையும் மினிஸ்டர்ஸையும் காப்பாற்ற முடிஞ்சது. பார்லிமெண்ட் செக்யூரிட்டி உடனே அலர்ட் ஆகி திரும்ப சுட ஆரம்பித்தாங்க.
5 அட்டாக்கர்ஸையும் கொன்னாங்க. ஆனால் அதில் டெல்லி போலீஸ் பர்சனல், பார்லிமெண்ட் ஸ்டாஃப், சிஆர்பிஎஃப் பர்சனல், அப்பாவி மக்கள் 9 பேர் கொல்லப்பட்டாங்க. 18 பேருக்கு மேலே பலத்த காயங்கள். இந்தியாவோட பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பை ஒரே நாளில் முடிச்சு கட்ட துணிஞ்சாங்க டெரரிஸ்ட். ஜஸ்ட்ல தப்பிச்சோம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் நடந்த இன்வெஸ்டிகேஷனில் தான் தெரிஞ்சது லஷ்கர் இ தொய்பாவும் ஜெய்ஷே முகமது 2 டெரரிஸ்ட் குரூப்ஸும் சேர்ந்து பிளான் பண்ண ஆப்ரேஷன் இது அப்படின்னு. இந்த அட்டாக்கோட லாஜிஸ்டிக்ஸ், பண சப்போர்ட் எல்லாமே பாகிஸ்தான் ISIல இருந்து வந்தது அப்படின்னு ஹோம் மினிஸ்டர் எல்கே அத்வானி லோக்சபாவில் அஃபிஷியலாக ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாரு. அதோட விளைவு ஆப்ரேஷன் பராக்ரம். இந்தியாவும் பாகிஸ்தானும் பார்டரில் லட்சக்கணக்கான ட்ரூப்ஸோட சண்டை போட நின்னாங்க. 2 நியூக்ளியர் நாடுகளும் போராட்டத்தோட விளிம்புல நின்றுச்சு. UN செக்ரட்டரி ஜெனரலும் US ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டும் கண்டனங்கள் தெரிவிச்சாங்க. கடைசியில் பல உலக நாடுகளோட தலையீட்டுனால இந்த போர் நடக்கல. ஆனால் இவ்வளோ செஞ்ச பாகிஸ்தானுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கிடைச்சது? ஒன்றும் கிடையாது. படத்தில் இந்த சம்பவம் ஒரு ஐடியாலஜிக்கல் டிப்பிங் பாயிண்டாக காமிச்சிருப்பாங்க. நம்ம மேடி இன்டெலிஜென்ஸ் பியூரோ டைரக்டர் அஜய் சஞ்சாலா நடிச்சிருந்திருப்பாரு. அந்த கோவம், வெறி அவர் கண்ணுலேயே தெரியும். இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் இந்தியன் இன்டெலிஜென்ஸ் இனிமேல் நம்ம டிஃபென்சிவாக இருக்கக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. அஃபென்சிவ் இன்டெலிஜென்ஸ் ஆப்ரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதோட விளைவாக கராச்சியோட அண்டர் வேர்ல்டுக்குள்ள நம்ம டீப் கவர் ஏஜென்ட்ஸ் நுழையிற பிளான் ஆரம்பமாகுது. 3வது இன்சிடென்ட் 26/11 மும்பை அட்டாக்ஸ். 2001 நடந்த பார்லிமெண்ட் அட்டாக் நியூக்ளியர் வாரோட விளிம்புக்கே நாட்டை கொண்டு போச்சு. ஆனால் 2008 மும்பையில் நடந்த டெரர் அட்டாக் எசிமெட்ரிக் அர்பன் வார்ஃபேர்னு ஒரு புதிய பரிமாணத்தை கொண்டு வந்துச்சு. நவம்பர் 26 to நவம்பர் 29 60 மணி நேரம் 10 லஷ்கர் இ தொய்பா டெரரிஸ்ட் இந்தியாவோட ஃபினான்ஷியல் கேபிட்டல் மும்பையில் கோஆர்டினேட்டட் பாம்பிங்ஸும் மாஸ் ஷூட்டிங்ஸும் செஞ்சாங்க. அவங்களோட டார்கெட்ஸ் பாருங்கள், எல்லாமே செம்ம பிஸியான இடங்கள். சத்ரபதி சிவாஜி ரயில்வே டெர்மினஸ், தாஜ்மஹால் பேலஸ் ஹோட்டல், ட்ரைடன்ட் ஹோட்டல், லியோபால் கஃபே, காமா ஹாஸ்பிட்டல், நாரிமன் ஹவுஸ் ஜூயிஷ் கம்யூனிட்டி சென்டர். ஒவ்வொரு டார்கெட்டையும் ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ணியிருந்தாங்க. மேக்ஸிமம் பொதுமக்கள் இறக்கணும், மும்பையோட பொருளாதாரத்தை அட்டாக் பண்ணணும், இன்டர்நேஷ்னல் மீடியா கவரேஜ் வாங்கணும். இதுதான் அந்த அட்டாக்கோட கோல்ஸ். 175 பேர் இறந்தாங்க, 9 அட்டாக்கர்ஸ் கொல்லப்பட்டாங்க, 300க்கும் மேற்பட்டவங்களுக்கு காயங்கள். ஸோ ஜே குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒரே டைமில் 271 பேஷண்ட்ஸ் அட்மிட் ஆனாங்க. இதில் ஷாக்கிங் மேட்டர் என்னென்னா, அட்டாக்கர்ஸ்க்கு ரியல் டைமில் பாகிஸ்தான்லேருந்து கைடன்ஸ் கிடச்சிட்டே இருந்தது. இந்த அட்டாக்ல டெரரிஸ்ட் டெக்னாலஜியை ஹெவியாக யூஸ் பண்ணாங்க. LETயோட டெக்னாலஜி சீஃப் ஜரார் ஷாவும் பாகிஸ்தானி ஹேண்ட்லர் சாஜித் மீரும் கூகுள் எர்த் யூஸ் பண்ணி அரேபியன் சீல இந்தியன் நேவி பேட்ரோல்ஸை எப்படி பைபாஸ் பண்ணுறது அப்படின்னு பிளான் பண்ணாங்க. VoIP வாய்ஸ் ஓவர் IP ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி சிக்னல் இன்டர்செப்ஷன்லேருந்து தப்பிச்சு பாகிஸ்தானி ஹேண்ட்லர்ஸ் நம்ம ஊர் லைவ் டிவி ப்ராட்காஸ்ட் பார்த்துக்கிட்டே தீவிரவாதிகளுக்கு டாக்டிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த அட்டாக்கோட ரியல் மாஸ்டர் மைண்ட் யார் தெரியுமா? இலியாஸ் காஷ்மீரி. பாகிஸ்தானி ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் SSGயில் ட்ரெயின் ஆனவர். 313 பிரிகேடை கமாண்ட் பண்ணவன். ஒசாமா பின் லாடனுக்கு அடுத்து இவன் தான் பெரிய டெரர் லீடர்னு குளோபல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ்ல பல பேர் நினைச்சாங்க. இந்த கேரக்டர் தான் மேஜர் இக்பால் அப்படின்னு துரந்தர் படத்துல காட்டியிருப்பாங்க. இலியாஸ் காஷ்மீரி 2011 ஒரு ட்ரோன் ஸ்ட்ரைக்ல கொல்லப்பட்டான். அடுத்து ஹஃபீஸ் அப்துல் சலாம் பட்டவி, LETயோட பெரிய தலை. ஹஃபீஸ் சையத் அரெஸ்ட் ஆனப்போ தினமும் ஆப்ரேஷன்ஸை மேனேஜ் பண்ணவன். இவனோட மெயின் வேலை சூசைட் மிஷன்ஸ்க்காக தீவிரவாதிகளை ப்ரிப்பேர் பண்றது. 2023 ஒரு ஜெயிலில் மர்ம முறையில் இறந்தான். சாஜித் மீர் $5 மில்லியன் US பவுண்டி இருந்தது இவன் தலைக்கு. கடைசியில் விஷம் வச்சு கொண்டாங்க இவனை. அடுத்து ஆசம் சீமா, இவன் ஹார்ட் அட்டாக்ல செத்தான். இப்படி 26/11 பிளானர்ஸ் ஒவ்வொருத்தராக மர்மமான முறையில் இறந்தாங்க ரீசெண்டாக. துரந்தர் படத்தில் இந்த 26/11 பெரிய இமோஷனல் டிரைவிங் ஃபோர்ஸ். இந்த அட்டாக்ல சிக்கின ஒரே தீவிரவாதி சர்வைவர் அஜ்மல் கசப். பாகிஸ்தானி கேம்ப்ஸில் ட்ரைனிங், சீனியர் LET லீடர்ஷிப் இன்வால்மெண்ட், ISI எலிமெண்ட்ஸோட பார்ட்டிசிபேஷன் எல்லாத்தையுமே அவன் ஒத்துக்கிட்டான். ஆனால் என்ன பலன்? இன்டர்நேஷ்னலாக யாருமே நம்ம கூட நிற்கலை. 26/11 அப்புறம் நம்ம பாலிசி மேக்கர்ஸ்க்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சது. பாகிஸ்தானுக்கு எதிராக டிப்ளமேட்டிக் ப்ரெஷர், இன்டர்நேஷ்னல் சாங்ஷன்ஸ், எவிடன்ஸ் டார்சியஸ் இதெல்லாம் மட்டும் போதாது. ஸ்டேட் ஸ்பான்சர்ட் மிலிட்டன்ட் ப்ராக்சிஸ்க்கு எதிராக நம்ம வேலை செய்யணும்னா வேற பாதையில் போகணும் அப்படின்னு நம்ம ஆளுங்க முடிவு பண்ணாங்க.